SIVA EDITZ நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஹெச்டி ஃபோட்டோவாக மாற்றுறது, கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் எப்படி நம்ம வந்து ஒரு நல்ல ஹெச்டி குவாலிட்டியில் ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராச்சும் எடிட்டிங் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பிஸ்கார்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் சிம்பிள் இருக்கும், ப்ரொஃபைல் மாதிரி. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதை கொடுத்துட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு மேக்ஸ் இமேஜ் சைஸ் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து 12 மெகாபிக்சல் அப்படிங்கிறத ஓகே கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இதில் 5 இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் 12ங்கிறத கொடுத்துட்டு ஓகேங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஃபோட்டோங்கிறதுக்கு போங்க. இதில் வந்து இந்த ஃபோட்டோ வந்து மேலே ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா 272 KB அப்படிங்கிற இதில் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து எப்படி ஹெச்டியாக மாற்றுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அடுத்து அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் அப்படின்னு இருக்கும். அந்த ஷேர் கொடுத்தீங்கன்னா கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறையா ஆப் வரும். இதுலேயும் பிஸ்கார்ட்னு ஆப் இருக்குது. அந்த பிஸ்கார்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ வந்து க்ராப்புங்கிற போயிட்டு ரீசைஸ் அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 5000 6000 இந்த மாதிரி பெரிய நம்பராக சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 2900 இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த 2999 அந்த நம்பரை கொடுங்க. வென்ஸ் ஹைட் அந்த மாதிரி இருக்கும். கொடுத்து ரீசைஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஹேங் ஆகிற மாதிரி இருக்கும். ஹெச்டியாக கொஞ்சம் குவாலிட்டியாக வந்துடும். இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ராவில் போனீங்கன்னா இந்த ட்ரா ஆப்ஷனுக்கு போயிட்டு 2 ஆப்ஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு வந்து ட்ரா அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மேலே வந்து 3 டாட் அப்படின்னு இருக்கும். இந்த 3 டாட்டை கொடுத்தீங்கன்னா சேவ் இமேஜ் அப்படின்னு இருக்கும். எப்போதுமே நீங்கள் இமேஜ் சேவ் பண்ணுறப்ப இந்த மாதிரி நீங்கள் வந்து சேவ் பண்ணால் மட்டும்தான் ஹெச்டியாக உங்களுக்கு மாறும். நீங்கள் வந்து சும்மா சாதாரணமாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெச்டி குவாலிட்டி கிடைக்காது. அவ்வளோதான், இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம போய் டவுன்லோட் பண்ணதை பார்ப்போம். இப்போ வந்து அதே மாதிரி டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா இப்போ 3 MB இருக்குது. அங்கே இருந்தது 2 MB தான், சாரி 272 KB தான். இப்போ பார்த்தீங்கன்னா 3 MB வந்திருக்கு. இதுதான் வித்தியாசம். அதனால எப்போதுமே டவுன்லோட் பண்ணிங்கன்னா ட்ரா ஆப்ஷனுக்கு போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ போடுறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால தான்.